வணக்கம். இன்றைய நாள் உலக வாழ் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகின்றது. அதாவது உயிர்த்த ஞாயிறு தினம் இன்றாகும். கிறிஸ்து மனிதர்களுக்காக மண்ணுலகில் அவதரித்து அவர்களுக்காக வாழ்ந்து அவர்களை மீட்பதற்காக மரித்து அதன் பின்னர் உயிர்த்தெழுந்த இன்றைய நாள் கிறிஸ்தவ மக்களால் மிகவும் முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகின்றது. எனவே இன்றைய தினத்தில் இந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற அனைத்து மக்களுக்கும் வசந்தம் தொலைக்காட்சியின் சார்பாக நல்வாழ்த்துக்களை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த உயிர்த்த ஞாயிறை நாங்கள் பார்க்கும் போது கிறிஸ்து மண்ணுலகில் அவதரித்தார், எங்களை மீட்பதற்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பது எங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் கூட அதனையும் தாண்டி இந்த இடத்தில் பல விடயங்கள் காணப்படுகின்றது. அவற்றை எம்மோடு கலந்துரையாடுவதற்காக கிளேரிஷியஸ் சபையை சார்ந்த அருட்தந்தை ஆந்தனி பெர்னாண்டோ ஃபாதர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஃபாதர். வணக்கம். பொதுவாக நாங்கள் பார்க்கும் போது இந்த உயிர்த்த ஞாயிறு அப்படி என்று சொல்லும் போது கிறிஸ்து மண்ணுலகில் அவதரித்து மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படி என்று பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் இதற்கான சரியான ஒரு அர்த்தம் எவ்வாறாக பொருள்படுகின்றது? ஆம், நாம் இந்த நாளிலே விசேட ஒரு உயிர்த்தெழுதல் நாளை கொண்டாடுகின்றோம். மற்றைய வருடங்களிலிருந்தும் பார்க்க இது வித்தியாசமான ஒரு உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் விழாவிலே முக்கியமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நிறைய பேர் இந்த உயிர்த்தெழுதல் கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிர்த்தார் என்றோடு நின்று விடுவார்கள். ஆனால் இதன் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது நிறைய ஒரு வரலாற்று சம்பவம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையாகவே மானிட குலத்தை ஆண்டவர் எதற்காக தேர்ந்து கொண்டார், எதற்காக அழைத்தார் என்றால், உண்மையாகவே தான் தேர்ந்து கொண்ட மக்கள் மூலமாக எல்லோரும் மீட்பை அடைய வேண்டும், கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்த ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக பழைய ஏற்பாட்டிலிருந்து, விவிலியத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆபிரகாம் என்ற ஒரு மனிதரை ஆண்டவர் அழைக்கின்றார். அவ்வாறு அழைக்கப்பெற்ற அந்த மனிதருக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். அதாவது, உன் இனம் மூலமாக மண்ணுலகில் அனைத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு அழைத்தலாக இருக்கிறது. இந்த அழைத்தலை அந்த மனிதர் அவனுடைய மகன் ஈசாக் எனப்படுகின்ற மகனுக்கு கொடுக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவருடைய மகனான யாக்கோபுக்கு கொடுக்கின்றார். இவ்வாறு இந்த அழைத்தலின் செய்தி எடுக்கப்பட்ட ஆண்டவர் எடுத்துக்கொண்ட அந்த மக்களுடைய அந்த நோக்கம் அவ்வாறு ஒருத்தருக்கு ஒருத்தராக கைமாறப்படுகின்றது. கடைசியாக என்ன நடக்கிறது என்றால், இந்த யாக்கோப்பின் புதல்வர்கள் அடிமைத்தன வாழ்வுக்காக அவர்கள் இழுத்து செல்லப்படுகிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று பின்னணி கூடிய சம்பவம். சுருக்கமாக சொல்வதென்றால், இவர்கள் எகிப்திய அடிமைத்தனத்துக்கு போகின்றார்கள். அங்கே கூக்குரல் இடுகின்றார்கள், நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கின்றோம் என்று சொல்லி. ஆண்டவர் எதற்காக அழைத்து கொண்டாரோ அந்த அழைத்தலை பூர்ணப்படுத்த முடியாது. அதாவது அந்த இனத்தின் மூலமாக அனைத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விடயத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் கூக்குரல் இடுகின்றார்கள். கூக்குரலின் பொழுது ஆண்டவர் மோசே என்ற மனிதர் மூலமாக இந்த மக்களை மீட்கின்றார். மீட்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்றால், பலதரப்பட்ட வாதைகளை அவர் கொடுக்கின்றார். அந்த அரசனுடைய ஒரு மனது மிகவும் ஒரு கட்பாறை போன்ற ஒரு மனதாக இருந்தது என்று விவிலியத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவரை இந்த மக்களை விடுதலை செய்யும்படியாக மாற்றுவதற்காக பலதரப்பட்ட விடயங்களை ஆண்டவர் செய்கின்றார். அதன் மூலமாக இந்த மக்களை மீட்கின்றார். அந்த ராத்திரி கடத்தல் திருவிழா என்று அந்த மக்கள் கொண்டாடினார்கள். அந்த மக்களை ஆடுகளை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை கதவு நிலைகளிலே நாங்கள் வாசித்திருப்போம். விவிலியத்திலே தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் விடுதலை பயண நூலை வாசித்தார், லேவியர் ஆகமத்தை வாசித்தார், பழைய ஏற்பாட்டில் உள்ள நூல்கள் இது விலாவாரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை கதவு நிலைகளிலே பூசும்படியாக ஆண்டவர் சொன்னார். அந்த இரத்தம் பூசப்பட்ட அந்த மக்கள் அனைவரையும் ஆண்டவர் ஒரு விடுதலையை நோக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். இந்த விடுதலையின் விழா ஒரு எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு வந்த அந்த விடுதலையின் விழாவை தான் பாஸ்கா விழா என்று காலங்காலமாக கொண்டாடி வந்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன்னதாக பல நூற்றாண்டுகளாக இந்த மக்கள் கொண்டாடி கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த இரத்தம் அல்லது ஆடுகளின் இரத்தம் மாத்திரம்
போதாது இந்த மக்களை மீட்பதற்காக, மக்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக. ஆகவே ஆண்டவர் தீர்மானித்தார் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகுக்கு அனுப்புவதென்று. அவருடைய இரத்தம்தான் சகல பாவங்களையும் போக்கி மக்களுக்கு மீட்பு கொடுக்கக்கூடியது என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். இதைத்தான் நாங்கள் இப்பொழுது கொண்டாடுகின்ற இந்த பாஸ்கா விழாவாக இருக்கட்டும், அல்லது கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்த இந்த விபூதி புதன் என்று சொல்கின்றோம் அல்லவா, அதிலிருந்து தொடங்கிய இந்த தபசு காலம், நோன்பு காலம் என்று சொல்கின்றோம், 40 நாட்கள். இந்த நோன்பு காலத்தின் பிற்பாடு கிறிஸ்துவனுடைய அந்த இறப்பு, அதன் பிற்பாடு வந்திருக்கிற உயிர்ப்பு, இதை தான் குறிக்கிறது. ஸோ இது ஒரு நீண்ட வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு காலமாக இருக்கிறது. ஆமாம், அதாவது பாவங்களுக்கு பரிகாரமாக பலியிடுவார்கள். எனவே முன்னர் நாங்கள் பார்க்கும் போது எகிப்திலிருந்து அவர்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியில் வருவதற்காக பாஸ்கு பண்டிகை, அதாவது மிருகங்களை பலியிட்டு அந்த இரத்தத்தை வீட்டில் தெளித்து அந்த வீட்டிற்கு ஒரு வாதையும் வரவில்லை. அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் மீட்கப்பட்டு வாக்களிக்கப்பட்ட கானானுக்கு சென்றார்கள். அதே போல பார்க்கும்போது உலக வாழ் அனைத்து மக்களுக்கும் நான் மீட்பினை கொடுக்க வேண்டும் அப்படின்று இறைவன் எண்ணும் போது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த மண்ணுலகிற்கு கொடுத்து ஒரு எடுத்துக்காட்டாக, உதாரணமாக அவருடைய வாழ்க்கையை கொடுத்து அவர் மரித்து உயிர் தெழுந்தார். அதாவது எங்களுடைய பெரிய வழியை நாங்கள் பார்க்கும்போது அன்று சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உயிர்த்த ஞாயிறு என்று உயிர் தெழுகின்றார். எனவே இந்த ஞாயிறு ஒரு பாஸ்கு பண்டிகையாக, அதாவது ஒரு மீட்பின் நாளாக கொண்டாடப்படுகின்றது. இதுதான் உயிர்த்த ஞாயிறு அப்படி என்று ஃபாதர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இப்படி நாங்கள் பார்க்கும்போது இன்றைய தினம், அதாவது 2021ஆம் ஆண்டு இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்ற இந்த உயிர்த்த ஞாயிறு எப்படி பார்க்கப்படுகின்றது ஃபாதர்? ஒரு புறம் நாங்கள் பார்க்கும்போது கொரோனா காணப்படுகின்றது. இந்த கொரோனாவுக்கு மத்தியில் கொஞ்சம் சற்று வித்தியாசமாகத்தான் எல்லா பண்டிகைகளையும் எல்லா மக்களும், உலக வாழ் மக்களும் கொண்டாடுகின்றார்கள். அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்கின்ற இந்த பாஸ்கு பண்டிகையாகட்டும், எங்களுடைய உயிர்த்த ஞாயிறு பண்டிகை கூட கொரோனாவுக்கு மத்தியில் கொண்டாடக்கூடிய ஒரு சவால் மிக்கதாக காணப்படுகின்றது. அதோடு நாங்கள் சற்று திரும்பி பார்க்கும்போது கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கூட இடம்பெற்றது. அந்த வடுவோடு கூட தான் நாங்கள் இந்த பண்டிகைகளையும் கூட கடக்கக்கூடியதாக இருக்கின்றது, விசேஷமாக இந்த உயிர்த்த ஞாயிறு பண்டிகையும் கூட. எனவே இப்படி பார்க்கும்போது சவால்கள் பலவற்றை முகம் கொடுத்து மரித்து உயிர்ப்பித்த அந்த இறைவனுடைய பண்டிகையை நாங்கள் கொண்டாடும் போது இந்த மாதிரியான சவால்கள், இந்த தாக்குதல்கள் ஆகட்டும், இந்த கொள்ளை நோய்கள் ஆகட்டும், இதனோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பண்டிகை இந்த வருடம் எப்படி மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்றது, கொண்டாடப்படுகின்றது? உண்மையிலேயே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன், இது மற்ற ஆண்டுகளை விட வித்தியாசமான ஒரு உயிர்ப்பு விழா பண்டிகை என்று. என்னை பொறுத்தவரையில் உண்மையாகவே இந்த வருடம்தான் உண்மையான ஒரு ஈஸ்டர் பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் சுமார் 400 ஆண்டுகளாக ஆண்டவர் மக்களோடு இடைப்படவில்லை, ஆண்டவரோடு பேசவில்லை, மௌனமாக இருந்தார். இந்த மௌனத்தை கலைத்து, இந்த மௌனத்தை உடைத்து கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது மல்கியாவுக்கு பிற்பாடு. ஆக இந்த 400 ஆண்டுகளாக மக்களுடைய வேதனைகள் இவ்வாறாக தான் இருந்தது. யுத்தத்தை சந்தித்தார்கள், கொள்ளை நோய்களை சந்தித்தார்கள். ஐயோ, எங்களை மீட்பதற்கு யாரும் இல்லை, எங்களை சந்திப்பதற்கு கடவுள் இல்லை என்ற ஏக்கத்தோடு மக்கள் இருந்தார்கள். அதே ஒரு காலகட்டத்தில் தான் நான் நினைக்கின்றேன் நாங்களும் இருக்கின்றோம். உலகம் எங்கும் ஒரு யுத்த மேகம் சூழ்ந்திருக்கின்ற நேரத்திலே, உலகம் எங்கும் பல கொள்ளை நோய்கள், வித்தியாசமான நோய்கள் வருகின்ற இந்த நேரத்திலே, நாங்கள் ஆவலோடு ஏக்கத்தோடும் இருக்கின்ற இந்த நேரத்திலே கிறிஸ்து நான் இருக்கின்றேன் என்று சொல்வது போல உயிர்த்தெழுகின்ற அந்த செய்தி உண்மையாகவே ஒரு மக்களால் உணரப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் விசேட விதமாக எங்களுடைய தலைமை ஆயர் பாப்பரசர் கூட தன்னுடைய செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு விடயம், மக்கள் எங்கே போவென்று அலைந்து திரிகின்ற மக்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா, ஆறுதலின் செய்தி இருக்காதா என்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்ற அந்த ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பு விழாங்கிறது மிகவும் ஒரு அர்த்தமுள்ள விழாவாக மாறுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். ஆண்டவர் பிறக்கும் பொழுது உலகு எங்கும் சமாதானம் என்று தான் பிறந்தார். அதே நேரத்திலே இறந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நாங்கள் இறந்து உயிர்த்தெழுந்த அந்த விடயங்களை வாசிக்கின்ற பொழுது சந்தித்த எல்லா மனிதர்களிடம் சொன்னது உங்களுக்கு சமாதானம் என்று. ஆகவே அவர் சமாதானத்தின் தூதர். அதே போல தான் சிலுவையிலே தொங்கிய பொழுது தன்னை ஊடுருவ குத்தியவர்களை, சிலுவையை அறைந்தவர்களை
ஆண்டவரிடத்திலே ஜெபித்த ஒரு ஜெபம், ஆண்டவரே இவர்கள் தெரியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய எங்களிடத்திலும் இதையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்றால் கிறிஸ்துவை தன்னுள் கொண்டவளாக வாழ வேண்டும். ஆகவே இந்த மன்னிப்பை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இவர்கள் தெரியாமல் செய்தார்கள், அறியாமல் செய்தார்கள், நாங்கள் இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் உண்மையான கிறிஸ்தவ பண்பாளர்களாக மாறுகின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது இதை மனதில் கொண்டு நாங்கள் மன்னிப்பவர்களாக மாற வேண்டும். அதே போல் சில நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விழாவை கொண்டாடுவதற்கு. அதாவது வளமை போல் இல்லாமல் நாங்கள் உலக பகட்டான விஷயங்களிலிருந்து தவிர்த்து இறைவனுக்குரிய காரியங்களில் எங்கள் வீடுகளில் மாத்திரம் இந்த விழாவை கொண்டாடும்படியாக ஒரு அழைப்பினையும் நாங்கள் இந்த காலங்களில் பெற்றிருக்கின்றோம். ஆமாம். எனவே இப்போது கொண்டாடப்படுகின்ற அனைத்து விழாக்களுக்கும் நிறைய வரையறைகள் காணப்படுகின்றது. எனவே இன்று கொண்டாடப்படுகின்ற இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கும் கூட சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகள், வரையறைகள் காணப்படுகின்றது. அத்தோடு நாங்கள் இன்னொரு சவாலாக பார்த்திருந்தோம், இந்த உயிர்த்த ஞாயிறு அப்படி என்று சொல்லும் போது, அதுவும் உயிர்த்த ஞாயிறு தினம் இலங்கையில் அப்படி என்று சொல்லும் போது கூட ஒரு பாரிய வடு காணப்படுகின்றது. ஆனால் இந்த உயிர்த்த ஞாயிறு தினம் என்ன அப்படி என்று பார்க்கும்போது அந்த வடுவிற்கான விடையும் இதில் தான் காணப்படுகின்றது. தன்னையே கொன்று, அதாவது சிலுவையில் அறைவதற்கு முற்பட்டவர்களை கூட கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் அப்படி என்று. அவ்வளவு வேதனையிலும் கூட அவர் குறிப்பிட்டது அந்த மன்னிப்பு தான். அதாவது இவர்களை மன்னியுங்கள் அப்படி என்று தான் வேண்டிக் கொள்கின்றார். அதனையே தான், அதாவது இந்த நாள் உணர்த்துகின்ற அந்த ஒரு செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படி என்று தான் அருட்தந்தை அவர்களும் வலியுறுத்தி இருந்தார். எனவே இப்படி பார்க்கும்போது ஒரு மிகவும் முக்கியமான செய்தியினை கொண்டிருக்கின்றது அப்படி என்று எங்களுக்கு புலப்படுகின்றது. அத்தோடு நாங்கள் வேதாகமத்திலும் திருவிவிலியத்திலும் பார்க்கும்போது அருட்தந்தை அவர்களே, நிறைய விடயங்கள், நிறைய செய்திகள் காணப்படும். அதாவது நிறைய சான்றுகள் காணப்படும். இந்த உயிர்த்த ஞாயிறு அப்படி என்று சொல்லும்போது கிறிஸ்து மரித்து மக்களை மீட்பதற்காக சிலுவை மரணத்தில் மரித்து அதற்கு பின்னர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் அப்படி என்று இருக்கின்றது. அவர் உயிர் தெழுந்து பாவிகளையும் இந்த மக்களையும் கூட, உலக வாழ் மக்களையும் மீட்டார் அப்படி என்று குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு காணப்படுகின்ற, அதாவது எந்த ஒரு பண்டிகைக்கும் ஒரு பிரதான செய்தி காணப்படும், அதற்கு நிறைய சான்றுகள் காணப்படும். அப்படி இந்த உயிர்த்த ஞாயிறு பண்டிகையில காணப்படுகின்ற அந்த பிரதான செய்தி, மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பிரதான செய்தியும் அதோடு அது சம்பந்தமான சில சான்றுகள் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதனையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆம் கிறிஸ்டினா, இந்த உயிர்ப்பு விழா என்று சொல்கின்ற பொழுது உலகத்தில் பல ஆன்மீக தலைவர்கள் தோன்றினார்கள். பல மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டவர்கள் தோன்றினார்கள். உலகத்தில் உள்ள இந்த அத்தனை மனிதருடைய கல்லறைக்கு சென்றாலும் அந்த கல்லறை இருக்கின்றது, ஆனால் மூடப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. ஆனால் இன்றும் கூட நீங்கள் சென்று ஜேசுனுடைய கல்லறையை பார்த்தால் அது திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. அப்படி என்றால் அங்கே ஒரு பதாதை வைக்கப்பட்டுள்ளது, நீங்கள் தேடுகின்றவர் இங்கே இல்லை, உயிர்த்து விட்டார் என்று சொல்லி. மிக முக்கியமாக இந்த விடயத்தை பற்றி கூறுகின்ற பொழுது ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்று யூத கலாச்சாரத்தில் இருந்த ஒரு சின்ன விடயம். அதாவது யூத கலாச்சாரத்திலே தலைவன் வீட்டுக்கு வந்து உணவருந்துகின்ற பொழுது ஒரு நடைமுறை இருந்தது. அதாவது உணவை பரிமாறிய அவருடைய சேவகர் பக்கத்திலே நிற்பார், அவருடைய அந்த மேசையை தொடமாட்டார். எப்பொழுது மேசையை தொடுவார் என்றால் இந்த நபர் உணவருந்தி முடிந்த பிற்பாடு தான். இந்த உணவருந்தி முடிந்து விட்டார் என்று எப்படி கண்டுகொள்வார்கள் என்றால், அவர்கள் அந்த நெப்கின் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு துணியை அவர்கள் பாவிப்பார்கள். அந்த துணியை அவர் விரித்து விட்டு அந்த மேசைகளை விட்டு போனார் என்றால், நான் இன்னும் முடியவில்லை, நான் திரும்பவும் சாப்பிட வருவேன் என்று அர்த்தம். அந்த 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 துணியை, அந்த அவர்கள் நெப்கின் என்று சொல்லப்படுகின்ற அந்த துணியை அப்படியே விரித்து விட்டு இது பண்ணி போனால், இப்பொழுது நீங்கள் இதை சுத்தப்படுத்தலாம், இதை சுத்தப்படுத்தலாம், நான் உணவருந்தி முடித்து விட்டேன் என்று அர்த்தம். அந்த துணியை அவர் அழகாக மடித்து ஒரு ஓரத்தில் வைத்து விட்டு எழுந்தார் என்றால் இவர் பக்கத்திலும் வரமாட்டார். ஏனென்றால் தலைவர் திரும்பவும் வருவார் என்ற அர்த்தம். இப்பொழுது ஜேசுனுடைய கல்லறைக்கு வருவோம். ஜேசுனுடைய கல்லறையிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது 2 துணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஒன்று சுருட்டி தலைமாட்டிலே போடப்பட்டிருப்பதை நாங்கள் வாசிக்கின்றோம் விவிலியத்திலே. அதே போல் இன்னொன்று முகத்தில் மூடப்பட்ட அந்த நெப்கின் போன்ற அந்த துணி என்ன படுகிறது என்றால் மடித்து ஓரமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் மீண்டும் வருவேன், இதோ நான் மரித்தேன், உயிர்த்தேன், விண்ணகத்துக்கு சென்றேன், மீண்டும் வருவேன் என்று அர்த்தத்தை இந்த 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 சம்பவம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அதே போல்
மற்றைய சான்றுகள் எல்லாம் சீடர்களோடு பேசுகின்ற பொழுது அவர் சொல்வார், விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற கலிலேயரை ஏன் இவ்வாறு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் மீண்டும் அதே போல வருவார். இந்த வருகையை தான் கிறிஸ்தவ மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், எதிர்பார்க்க வேண்டும். இந்த வருகைக்கான எல்லா அருங்குறிகளும் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவர் சொன்னவை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்காக நாங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின விசேட கலந்துரையாடலூடாக நாங்களும் இணைந்திருக்கின்றோம். எம்மோடு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் அருட்தந்தை ஆந்தனி பெர்னாண்டோ அவர்கள். அருட்தந்தை, நாங்கள் இப்படி பார்க்கும்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தில் பேச வேண்டிய நிறைய விடயங்கள் காணப்படுகின்றது. அதிலும் எங்களது தலைவர், மத தலைவர் நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட பாப்பரசர் அவர்கள் விடுத்திருக்கின்ற ஒரு பொதுவான செய்தியாக மக்களுக்கு காணப்படுகின்றது. மக்கள் இந்த காலகட்டத்தில் அலைமோதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சமாதானம் எங்கே அப்படின்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது இந்த காலகட்டத்திற்கு ஒரு பொருந்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அந்த செய்தியை அடிப்படையாக வைத்து நாங்கள் பார்க்கும் போது இந்த வேதாகமத்தின் ஊடாக அந்த சமாதானம் எங்கு கிடைக்கின்றது, எங்கு கிடைக்கப் போகின்றது அப்படி என்று வேதத்தின் ஊடாக இறைவன் எவ்வாறு வலியுறுத்துகின்றார், அதனையும் கூட நாங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தில் கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக, அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆம், இந்த உயிர்ப்பு செய்தியை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது விசேட விதமாக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது இந்த மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு விடயம், இவர் ஒரு அரசராக மாறுவார் என்று, இவர் அரசாட்சி செய்வார் என்று. ஆனால் கடைசியாக சிலுவையிலே அவர் அறையுண்ட பிற்பாடு, ஏனென்றால் சிலுவை சாவு அந்த காலத்திலே மிகவும் கொடுமையான ஒரு சமுதாய விரோதிகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. இப்படிப்பட்ட தண்டனையை இவர் பெற்று மரித்த பிற்பாடு யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விடயம் நடக்கும் என்று சொல்லி. தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எம்மாவூஸ் என்ற பகுதிக்கு 2 சீடர்கள் நடந்து கொண்டு போகின்ற ஒரு சம்பவத்தை விவிலியத்திலே வாசிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே பேசி கொண்டு போகின்றார்கள். நாங்கள் எதிர்பார்த்தோம், இப்படி நடக்கும் என்று ஒன்றுமே இல்லை, இப்படியாக இருக்கிறது, அவருடைய முகம் வாட்டத்தோடு இருக்கிறது, கலக்கமடைந்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி. அந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே தோன்றுகின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தோன்றி அவரிடத்திலே கேட்கின்ற கேள்வி, எதை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றீர்கள்? இவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், உமக்கு தெரியாதா, நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நான் நினைக்கின்றேன் உலக வாழ் மக்கள் அனைவரும் நாங்கள் இருக்கின்றோம். அதாவது எதிர்பார்த்த நிறைய விடயங்கள் வாழ்க்கையிலே தடைப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இந்த உயிர்ப்பு விழாவில் கால் பதித்திருக்கின்றோம். சில நேரம் திருமண காரியங்கள் தடைப்பட்டு, வியாபார விஷயங்கள் தடைப்பட்டு, வருமான மார்க்கங்கள் எல்லாம் தடைப்பட்டு, சில நேரம் தாய் தந்தையரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, வெளிநாடுகளுக்கு போக முடியாது, வெளிநாட்டில் உள்ளவர்கள் வர முடியாது. இதைத்தான் பாப்பரசர் அவர்கள் சொல்கின்ற பொழுது அலைமோதி கொண்டிருக்கின்றார்கள், எங்கே போவதென்று தெரியாத ஒரு விடயத்தில். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் தான் ஒரு காரியத்தை சொல்கின்றார், இல்லை, நீங்கள் நினைத்தபடி முடியவில்லை, மாறாக நான் இருக்கின்றேன், நீங்கள் நினைத்தது ஒன்று, அது அல்ல, மாறாக நான் உங்கள் வாழ்வில் இருக்கின்றேன் என்று சொல்வது போல அவர் சொல்கின்றார். இதை தான் எசாயா புத்தகத்தில் கூட நாங்கள் வாசிக்கின்றோம். ஒரு கட்டத்தில் அவர் சொல்கின்றார், உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல. அதாவது நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் நினைப்பது எங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது, இனிமேல் ஒன்றுமே நடைபெறாதென்று. அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் எப்பொழுதும் மக்கள் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் இருக்கின்ற பொழுது இடைப்படுகின்றவராக இருக்கிறார். எதுவும் முடிந்து போகவில்லை. ஒரு உதாரணத்தை விவிலியத்திலிருந்து சொல்வோம். யோவான் நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்கின்றோம். அங்கே 11வது அதிகாரத்திலே லாசரஸ் இறந்து விடுவார். லாசரஸ் என்ற ஒரு மனிதன் இறந்து விடுவார். அவருடைய சகோதரிகள், அவருக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவர் மட்டும்தான். அந்த இறந்த அந்த மனிதனை குறித்து அழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த இடத்திற்கு வந்து அவரும் சேர்ந்து அழுகின்றார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவும் கண்ணீர் விட்டு அழுகின்றார். அதாவது மக்களுடைய துன்பத்திலே எப்பொழுதும் ஆண்டவர் தன்னை இணைத்து கொள்கின்றவராக இருக்கின்றார். மக்களோடு துன்பத்தில் தன்னை இணைத்து கொண்டு அவர்களுக்காக வார்த்தையால் அல்ல, தன் உணர்வால் ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். இப்படி எத்தனையோ உதாரணங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே மக்கள் ஆறுதலை தேடி அழைகின்ற இந்த காலகட்டத்திலே ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் நேசித்த இந்த ஆண்டவர் கிறிஸ்து
வெறுமனே மரித்து எங்கோ அடக்கம் செய்யப்பட்டவர் அல்ல, மாறாக உயிரோடு எழுப்பப்பட்டவர் மாத்திரமல்ல, இன்றும் எங்கள் மத்தியில் இருக்கின்றார். எங்கள் தேவைகளை, எங்கள் துக்கத்திலே எங்களை சந்திக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதனை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே உயிர்ப்பு விழா வெறுமனே உயிர்த்தார் மாத்திரமல்ல, அவர் எங்களோடு இருக்கின்றவர். ஏனென்றால் விவிலியம் சொல்கின்றது, நாங்கள் வாசிக்கின்றோம், அவர் பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்ற அர்த்தம். ஆகவே அவர் எப்பொழுதும் இருக்கிறார். நாங்கள் திரும்பவும் வாசிக்கின்றோம் மத்தேயு நற்செய்தியிலே கடைசி பகுதியில் வருகின்ற பொழுது, உலகெங்கும் சென்று நீங்கள் நற்செய்தி அறிவியுங்கள், இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்றேன். ஆகவே மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், எங்களுடைய ஆண்டவர் எங்களோடு என்றும் இருக்கின்ற ஆண்டவர் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே எப்பொழுதும் சமாதானத்தோடும் அமைதியோடும் எல்லா உறவுகளை சேர்த்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதனைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தும். உயிர்த்த ஞாயிறு தினம் என்றால் என்ன அப்படி என்று ஆரம்பித்து இந்த உயிர்த்த ஞாயிறு தினம் தொடர்பாக காலத்திற்கு ஏற்ற வகையில் நிறைய தெளிவுபடுத்தல்களையும் தேவையான பல விடயங்களையும் கூட அருட்தந்தை அவர்கள் இந்த கலந்துரையாடலின் மூலமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அருட்தந்தை அவர்களை இறுதியாக மக்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஆசீர்வாதம், அத்தோடு இந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தில் மக்களுக்கு திருச்சபையினூடாக நீங்கள் வழங்கக்கூடிய அந்த பொதுவான செய்தி என்ன, உங்களிடமிருந்து வழங்கக்கூடிய செய்தி? உயிர்த்தெழுதல் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்திலே உயிர்த்த ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்கின்றார், நான் உயிர்த்து விட்டேன் என்று நீங்கள் சந்தோஷமாய் இருக்காமல் மற்றவர்களுக்கும் இந்த சந்தோஷத்தை கொண்டு போங்கள், இந்த செய்தியை கொண்டு போங்கள் என்று. சரி, எவ்வாறு இந்த செய்தியை நாங்கள் கொண்டு போகின்றோம்? ஏனென்றால் இந்த காலத்திலே யாருமே பிரசங்கங்களை கேட்பதோ அல்லது நாங்கள் சொல்வதை கேட்பதற்கோ நிறைய பேர் தயாராக இல்லை. அப்படி என்றால் எங்களுடைய செயல்முறைகள் நான் விசுவாசிக்கின்ற ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று பிறருக்கு தெரிவிக்க வேண்டும். அதாவது இவ்வளவு காலம் நான் வந்த வாழ்க்கையை விட இனிமேல் வாழப்போகின்ற வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். இவ்வளவு காலம் யாரோடு நான் கதைக்காமல், சில நேரம் சண்டையிட்டு, சில நேரம் கோபத்தோடு வெறுத்து ஒதுக்கி வாழ்ந்து வந்தேன் என்றால், இனிமேல் நான் எப்படி அவர்களை அரவணைத்து சமாதானத்தோடு வாழப்போகிறேன். என்னுடைய செயல்முறைகள், நான் செய்கின்ற விடயங்கள் தான் பிறருக்கு சொல்ல போகிறது. உண்மையாகவே இவர் சொல்வது போல இவர் வணங்குகின்ற, இவர் நேசிக்கின்ற ஆண்டவர் உயிர்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மனிதனிலே ஒரு மாற்றத்தை நான் காண்கின்றேன். இவ்வளவு காலமாக சில நேரம் நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்காது, அல்லது குடிக்கு அல்லது உலக நடைமுறைகளுக்கு என்னை அடிமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்தேன் என்றால், இனிமேல் எனக்காக மரித்து உயிர்த்திருக்கிறார் என்றால் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க போகிறது? ஆகவே மக்கள் தங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தின் மூலம்தான் கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்பதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். வாழ்க்கை மாற்றம் தான் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஆகவே எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்வின் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தாங்கள் இருக்கின்ற சமுதாயத்திலே, கிராமத்திலே, சில முதலிலே குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்திலே ஒரு மாற்றம், இருக்கின்ற கிராமத்திலே ஒரு மாற்றம், எங்களுடைய நாட்டிலே ஒரு மாற்றம். இந்த மாற்றம் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலமாக நாங்கள் உயிர்த்தார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். ஆகவே இதற்காக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் திருச்சபையின் மூலமாக எல்லோரையும் கேட்டுக்கொண்டு அவர்களை நான் இப்பொழுது ஆசீர்வதிக்க, இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் தாமே இந்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக்கொடுப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் உயிர்த்தீர் என்று சொல்லி எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த நாளிலே நீர் கொண்டு வந்த அந்த சமாதானத்தை எல்லோரும் அறிந்து, இந்த உயிர்ப்பு எல்லோர் மக்களில் மத்தியிலும் எல்லோர் வீடுகளிலும் கொண்டாடுவதன் மூலமாக இந்த உயிர்ப்பின் செய்தி எல்லோருக்கும் சென்றடைந்து, ஒதுக்கப்பட்ட, கஷ்டப்படுகின்ற, வாழ்க்கையில் பொருளிலிருந்து இருக்கின்ற ஒவ்வொருவரும் உமது ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உயிர்ப்பின் செய்தியின் மூலமாக மகிழ்ச்சி அடைந்து, வாழ்விலே இன்னொரு அதிகாரம் உண்டு, வாழ்விலே இன்னொரு பக்கம் உண்டு என்ற நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்வதற்கான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் நீர் தாமே கொடுத்து ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உயிர்த்த ஞாயிறு பண்டிகை தொடர்பாக பல விடயங்களை எம்மோடு பகிர்ந்திருந்தால் கிளரேஷியா சபையை சார்ந்த அருட்தந்தை ஆந்தனி பெர்னாண்டோ அவர்கள்.
அருட்தந்தை அவர்களுக்கு மிக்க நன்றி. இவ்வளவு நேரமாக உங்களது பொன்னான நேரத்தை எங்களுக்கு வழங்கியிருந்ததற்காக வசந்தம் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் அத்தோடு உயிர்த்த ஞாயிறு தின வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தின விசேட கலந்துரையாடலோடாக இவ்வளவு நேரம் நாங்களும் இணைந்திருந்தோம். எனவே உயிர்த்த ஞாயிறு அப்படி என்று பார்க்கும்போது கிறிஸ்து 33 வருட காலமாக மக்களுக்கு நிறைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டுகளையும் வழங்கி இருக்கின்றார். எனவே வேதாகமத்தை நாங்கள் வாசிக்கும் போது நிறைய விடயங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று அந்த படிப்பினைகளை எங்களது வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு எங்களது வாழ்க்கையை அர்த்தமாக்கிக் கொள்வோம் அப்படி என்று குறிப்பிட்டுக் கொண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாடுகின்ற அனைத்து மக்களுக்கும் சந்தோஷமான நல்வாழ்த்துக்களை வசந்தம் தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.